தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் பகுதி காப்பு காடுகளில் ஊராட்சியால் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதால் வனவிலங்குகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்டு இறப்பது வழக்கமாகியுள்ளது. காப்பு காட்டில் மான், நரி மற்றும் ஓநாய் உள்ளிட்ட பல வகை விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் காப்புக்காடு மலையடிவாரத்தில் மருத்துவ கழிவு உள்பட அனைத்து விதமான கழிவுகளையும் வண்டலூர் ஊராட்சி நிர்வாகம் கொட்டி வருகிறது. இதனை உட்கொள்ளும் விலங்குகள் உடல் உபாதை ஏற்பட்டு இறக்கும் நிலையில் இதுகுறித்து வனத்துறையினர் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. அத்துடன் குப்பைகளை கொட்டி தரம் பிரிக்க போதுமான இடவசதி தற்போதைக்கு இல்லாமல் உள்ளதே இதற்கு காரணம் என்று வண்டலூர் ஊராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்ற நிலையில் இருப்பதற்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகியுள்ளது. சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. 13 மாடி டிடி பிளாக்கில் 466 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மேல்தள வீடுகள் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளால் பாதிக்கப்படுகின்றன. போதைப் பொருட்கள், மதுபானம், சட்டவிரோத செயல்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளது. உடைந்த கதவுகள், ஊசி சிரஞ்சுகள், மது பாட்டில்கள் அதிக அளவில் கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் குடியிருப்பு கட்டிடங்கள் குற்றவாளிகளுக்கே பாதுகாப்பு அளிக்கின்றன என்றும் பெண்கள், குழந்தைகள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அடுக்குமாடி குடியிருப்பில் சுத்தமான தண்ணீர், லிப்ட் வசதிகள் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசின் காவல்துறையினர் முறையான ரோந்து பணிகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.